ஸோ சில லெஜெண்ட்ஸ், சில அர்பன் லெஜெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் விஸ்பர்ட் அமங் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர்கிட்ட சொல்லி சொல்லி அது கதையாக உருவாகும். அது மோஸ்ட்டாக வந்து நைட் டைமில் உட்காந்து பேசுவாங்க. அந்த கதையெல்லாம் மோஸ்ட்டாக இந்த கேம்ப் பண்ணுறவங்க ஃபயரை சுற்றி உட்காந்து இந்த மாதிரி அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு டேல் தான் த ஹாரர் ஆஃப் பஸ் நம்பர் 375. இது வந்து it still keeps the entire city of Beijing awake. ஸோ நைட் டைமில் இந்த ஸ்டோரியை கேட்குறவங்களாம் நைட் டைமில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான, டிஃப்ரெண்ட்டான, ஒரு ஸ்கேரி, ஸ்பூக்கி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 14, 1995 பஸ் நம்பர் 375 பஸ்ஸு யாமிங்யான் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினல்ல இருந்து கிளம்புது. ஸோ அதுதான் அன்னைக்கு நவம்பர் 14th நைட் உடைய லாஸ்ட் பஸ்ஸு. ஸோ யாமிங்யான் பஸ் டெர்மினல்ல இருந்து கிளம்புது. அது வந்து செரின் ஹில்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. நான் இது எல்லாமே வந்து பீஜிங், சைனால அவுட்டர் ஸ்கர்ட்ஸ்ல நடக்குது. ஸோ ரைடர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் பஸ்ஸு. ஸோ கம்யூட்டர்ஸ்லாம் வந்து லாஸ்ட் பஸ்னால யாரெல்லாம் வந்து லாஸ்ட்டாக அந்த ஏரியாக்கெல்லாம் போகணுமோ அவங்களாம் கடற்கடன்னு பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. பஸ் எப்பவும் போல கிளம்புது. பஸ்ஸில் வந்து ஒரு டிரைவரும் ஒரு ஃபீமேல் கண்டக்டரும் இருக்காங்க. பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க. ஒரு எல்டரி உமன் இருக்காங்க, ஒரு யங் மேன் இருக்காங்க, யங் கப்பிள் இருக்காங்க. அப்புறம் சில ஃபெமிலியர் பஸ் க்ரூ, ஒரு டிரைவரும் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீமேல் கண்டக்டரும் இருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டார்ட் ஆகுது. நைட் வந்து டார்க்கா இருக்கு. ஸோ இந்த ரோடு வந்து எப்படின்னா பஸ் டெர்மினல்ல இருந்து அந்த அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் போகும்போது செரின் ஹில்ஸ், ஸோ ஹில்ஸ்குள்ள தான் போகுது. ஸோ ரெண்டு சைடும் காடு, நடுவில் பஸ் ரோடு இருக்கு, அதுல பஸ் போகுது. ஸோ ரோடே வந்து அப்படியே மயான அமைதியா அப்படியே நிசத்தமா இருக்குது. அதுக்குள்ள பஸ்ஸோட சவுண்ட், அந்த மோட்டர் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. ஸோ எல்லா அந்த யங் மேன், யங் கப்பிள், அந்த வயசான லேடி எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க பஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பஸ் நார்மலா போயிட்டே இருக்கு. ஓகேவா, நல்லா அந்த இன்ஜினோட ஹம்மிங் சவுண்ட் கேக்குது. அப்புறம் அந்த இன்ஜின் பேர்ன் ஆகும்போது ஆஸ்பால்ட் ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லாம் வருது. அப்புறம் டிம் ஃபிளிக்கரிங் லைட்ஸ் ரோட்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா கண்ட்ரி சைட் மாதிரி தான். ஸோ அங்க வந்து ரொம்ப அப்படியே பளிச்சுலாம் இருக்கு அதுல. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 5-6 பேர் தான் உள்ள இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாப் வருது. ஒரு ஸ்டாப் வந்த உடனே கப்பிள் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கின பிறகு இப்ப பஸ்ல வந்து ஒரு ஓல்ட் லேடி, ஒரு யங் மேன், அப்புறம் பஸ் கண்டக்டரும், அந்த ஃபீமேல் கண்டக்டரும் டிரைவரும் இருக்காங்க. ஸோ பஸ் போயிட்டே இருக்குது. ஒரு 4th or 5th ஸ்டாப் வரும்போது ஒரு 3 பேர் வந்து ரோடு ஓரத்துல நின்று கையாட்டி பஸ்ஸை நிறுத்தறதுக்கு கையாட்டுறாங்க. டிரைவருக்கு தெரியுது அந்த இருட்டுக்குள்ள, அந்த காட்டுக்குள்ள, அந்த இருட்டுக்குள்ள இந்த 3 பேர் மட்டும் கையாட்டி பஸ்ஸை நிறுத்துறாங்க. ஸோ பஸ்ஸோட ஹெட்லைட்ல அவங்க 3 பேரும் தெரியுறாங்க. இந்த டிரைவர் வந்து பஸ்ஸை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டி போக பார்க்கும்போது இந்த ஃபீமேல் கண்டக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த இருட்டுக்குள்ள வந்து அவங்க பாவம் 3 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப வயசானவரா முடியாத நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த பஸ் ஃபீமேல் கண்டக்டர் வந்து சொல்றாங்க, கொஞ்சம் அவங்களையும் ஏத்திக்கலாமே, பஸ்ல தான் யாருமே இல்லையா அப்படின்னோடனே இதுக்கு, ஏன்னா அதுதான் லாஸ்ட் பஸ், அதுக்கப்புறம் பஸ்ஸும் கிடையாது, அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பஸ் டிரைவரும் நிறுத்திடுறாரு. அந்த 3 பேரும் பஸ்ஸுக்குள்ள ஏறுறாங்க. அவங்க 3 பேரும் பஸ்க்குள்ள ஏறும் போதே கண்டக்டர் வந்து பாக்குறாங்க. அவங்க ஸ்ட்ரேஞ்சா தெரியுறாங்க. ஏன்னா ஓல்டு ஃபேஷன் க்ளோத்திங் போட்டிருக்காங்க. அதாவது சைனால பழங்காலத்து குடியினர் போட்ட அந்த ஸ்ட்ரேஞ்ச் ட்ரெஸ்ஸஸ். நீங்க சி டிராமாலாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க ட்ரெஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி வேவியா, அப்படியே ஃப்ளோவியா கவுன்ஸ் மாதிரி இருக்கும். கோட் மேல போட்டுட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருப்பாங்க. லாங் ஹேர் வச்சுட்டு குடுமி போட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. மென்லாம் கூட கிளீன் ஷேவனா லாங் ஹேர் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா 3 பேர் ஏறுறாங்க. ஸோ கண்டக்டரும் சரி, அந்த பஸ்ல இருந்தவங்களும் இவங்க வந்து என்னடா ஸ்ட்ரேஞ்சா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு யாரும் ஏற மாட்டாங்க. ஏன்னா 1995 எல்லாமே டெவலப் தானே, நார்மல் ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுட்டு ஏறணும் அவங்க. என்னடா இது. அப்புறம் கண்டக்டர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்துல வந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்கு. ஸோ அங்க வந்து நடிச்சு முடிச்சுட்டு அப்படியே டைம்ல அதே ட்ரெஸ்ல வந்து ஏறுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்கார வச்சுட்டு
இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 3 பேரும் லாஸ்ட் சீட்ல போய் உட்காராங்க, பஸ்ஸோட லாஸ்ட் சீட்ல உட்காந்துடுறாங்க. பஸ் கிளம்பிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பஸ்குள்ள உட்காரும் போது 2 பேர் வந்து ஒருத்தரை அப்படியே சரிஞ்சு போனவரை சாட்சி பிடிச்சு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு, சப்போர்ட் பண்ணி. ஏன்னா அந்த நடுவுல இருந்த அந்த ஆளுடைய ஹெட் வந்து அப்படியே தொங்கி போய் பயங்கரமா கான்சியஸ் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. அவரோட ஃபேஸ் வந்து ஒரு ஹேர் லாங்கா இருந்திருக்கு, அது அப்படியே மூடிட்டு அப்படியே ஹிட்டனா இருந்திருக்கு. அவங்க வந்து நடக்கிற மாதிரியே தெரியல. இப்ப பஸ்குள்ள நம்ம ஏறுறோம்னா கடகடன்னு நம்ம படுக்க போய் சீட் எங்க இருக்கோ உட்காருவோம். அந்த மாதிரி இல்லாம அப்படியே ஒரு ஸ்பூக்கியா அப்படியே ஒரு ஹாண்டிங் வாக் அவங்க பண்ணி போன மாதிரி இந்த பஸ்குள்ள இருந்தா அந்த யங் மேனும் சரி அந்த ஓல்டு உமனும் சரி இந்த கண்டக்டரும் ஃபீல் பண்ணிருக்காங்க. பஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு, இன்னும் டார்க்கா போயிட்டே இருக்கு ரோடு, இன்னும் இருட்டு தான் இருக்கு, லைட்லாம் வந்து இன்னும் டிம் ஆயிட்டே போக ஆரம்பிக்குது. ஏன்னா ஹில்ஸ் நெருங்க நெருங்க இது எம்டி ஃபாரஸ்ட் தான் இருக்கிறதுனால அங்க ரொம்ப லைட்டிங்லாம் இல்லை. அப்போ அந்த ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு உமனுடைய வாய்ஸ் கேட்குது. உடனே அந்த யங் மேனும் சரி அந்த பஸ் கண்டக்டரும் சரி என்னடா அது இப்போ புதுசா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஓல்டு லேடி வந்து கத்துறாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு தேடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் கண்டக்டர் போய் கேட்கும்போது ஓல்டு உமன் சொல்றாங்க, அந்த ஓல்டு உமன் சொல்றாங்க, எல்டர்லி உமன் சொல்றாங்க, இந்த எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கானே இந்த பையன் வந்து என்னோட பர்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, அந்த பையனுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கிழவி நீ என்ன சொல்ற, நான் உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் எப்படி இப்ப பின்னாடி உட்காந்துருந்தா கூட கையை விட்டு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, நான் உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் எப்படி உன் பர்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மேன் சொல்லும் போது இல்ல நீ தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு லேடி வந்து ரொம்ப அப்படியே வாய்ஸை கத்தி கத்தி அலறி இந்த கண்டக்டர் அவங்களை காம் பண்ண இவங்க வந்து இன்னும் அலறி எனக்கு என் பர்ஸ் வேணும் உடனே எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு டிரைவர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை ஸ்லோ பண்ணிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த கண்டக்டர் சொல்றாங்க இந்த ஓல்டு லேடியோட பர்ஸை காணோம், இந்த யங் மேன் தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னோடனே கண்டக்டருக்கு கோவம் வந்துருச்சு. நடு ராத்திரியில பஸ்ஸை ஓட்டிட்டு போற இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இப்படிலாம் வர பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு உமன் கிட்ட சொல்றாரு, ஏமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும், நீ அங்க இறங்கி நீ அந்த பையனையும் கூட்டிட்டு போய் நீ அங்க போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணி நீ உன்னோட இதை வந்து டீல் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியா, அப்போ கண்டிப்பா வந்து எனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிறுத்துங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ஓல்டு லேடியும் சொல்றாங்க. அந்த யங் மேனும் சரி வா நம்ம பேசிக்கலாம், போலீஸ்கிட்டே பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு சொன்னோம். இந்த டிரைவர் வந்து பஸ்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாரு. இப்போ இவ்வளோ கூத்து நடக்குது, ஆனா அந்த 3 ஸ்ட்ரேஞ்சர்ஸும் எப்படி உட்கார்ந்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அந்த நடுவில் இருந்தவரு தலை அப்படியே தான் தொங்கிட்டே தான் இருக்கு, முடி மறைச்சிருக்கு. மற்ற 2 பேரும் அப்படியே ஸ்ட்ரேஞ்சா அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ போலீஸ் கிட்ட போய் இறங்கிடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறங்குறாங்க. பஸ் நிறுத்துறாரு. கடகடன்னு இந்த ஓல்டு லேடி என்ன பண்றாங்க, அந்த யங் மேனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இறங்குறாங்க. அவனும் வந்து சின்ன பையனால அவனுக்கும் என்னடா இது இந்த கிழவி இப்படி போட்டு என்ன படுத்துதுன்ற மாதிரி அவரும் வந்து இறங்கி என்ன கிழவி உன் பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி இறங்குறாரு. இவங்க 2 பேரும் இறங்கின உடனே பஸ் மூடிட்டு ஸ்லோவா போகுது. அப்போ வந்து இந்த ஓல்டு லேடி வந்து அப்படியே பாக்குறாங்க. அந்த கண்டக்டரும் அவங்கள ஸ்ட்ரேஞ்சா அப்படியே பார்த்துட்டு போறாங்க. அந்த கண்டக்டருக்கும் என்ன ஏன் இப்படி ஆடா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லி இருந்தது தவிர she never felt that something was wrong. அங்க பஸ் டிரைவர் as usual நேரா பார்த்து பஸ் எடுத்துட்டு போறாரு. இந்த 3 பேரும் அப்படியே பின்னாடி உட்காந்து தான் இருக்காங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ். பஸ் போயிடுச்சு, வேனிஷ் ஆயிடுச்சு. அந்த ஓல்டு லேடி அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே இந்த பையன் திரும்பி அந்த யங் மேன் திரும்பி கேட்குறான், என்ன பஸ்குள்ள அவ்வளோ சீன் போட்டு கத்துனேன், இப்போ எங்கே வா போலீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல அந்த உமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என் பர்ஸ் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து காமிச்ச உடனே இந்த பையனுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. எதுக்காக நீ வந்து இப்படி சொன்ன, நீ வந்து என்னை வந்து என் வீட்டுக்கு நான் அந்த பஸ்ஸில் போய் நான் வந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கும் போக முடியாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஓல்டு உமன் சொல்கிறாங்க, நான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன், நீ எனக்கு தேங்க்யூ சொல்லாமல் நீ என்ன இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் சொல்றாங்க. என்ன என் உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் மேன் வந்து கேக்குறாங்க.
ஐடி சொன்னாங்க, அந்த பஸ்ல இருந்த அந்த 3 பேர் ஏறினாங்க பத்தியா, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவங்க வந்து ஹியூமனே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு இந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் சிரிக்கிறான். அப்ப என்ன பேயா பிசாசானோன்னா ஆமா அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே அவன் வந்து அப்படியே ஷாக் ஆகி அந்த ஓல்ட் லேடியை பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த ஓல்ட் லேடி சொல்றாங்க, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், கல்ஜன்ஸ்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி, எப்படி நீங்க வந்து அவங்க வந்து மனுஷங்க கிடையாது சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்மேன் கேட்டோன்னு அந்த ஓல்ட் லேடி சொல்றாங்க, பஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது காத்தடிச்சுது, அந்த காத்துல அவங்களுடைய ட்ரெஸ் வந்து விலகுச்சு, அப்போ நான் பார்த்தேன் அவங்களுக்கு காலே இல்லை, அந்த 3 பேருக்கும் கால் இல்லை, which means அவங்க வந்து மனுஷங்க கிடையாது, அவங்க வந்து கோஸ்டா தான் இருக்க முடியும். ஸோ வந்துட்டு அந்த ஓல்டு லேடி சொன்னதை கேட்டு இந்த யங்மேன் வந்து அப்படியே பயந்து போயிடுறாரு, பதறி போயிடுறாரு. ஸோ ஓல்டு லேடி சொல்றாங்க, எனக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் வந்து நான் இப்படி கூப்பாடு போட்டு நான் வந்து 2 பேரும் காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு யங்மேனும் வந்து அப்படியா ரொம்ப நன்றி, நம்ம வந்து இதை போய் போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நாடு ராத்திரியில இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருதான் நம்புவாங்க அப்படி இல்ல, அதனால வந்துட்டு இது பெரிய இது கிடையாது, என்ன வளர்றீங்க கிழவி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில பஸ் நம்பர் 375 பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பின பஸ் திருப்பியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பஸ் அந்த டெர்மினல், அந்த செரீன் ஹில்ஸ் டெர்மினல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பஸ் கம்பெனிக்கு அனுப்பப்படுது. அப்போ வந்து இந்த அஃபீஷியல்ஸ் வந்து என்னடா நைட்டு நீங்க கிளம்புச்சே, கரெக்டா கிளம்புச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பஸ் நம்பர் 375 மிஸ்ஸிங். ஸோ போலீஸ் பஸ் நம்பர் 375 அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இதை எங்கேயோ அப்பதான் வந்து அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, நேற்று நைட் தான் ஒரு கிழவி வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரேஞ்சர் பார்த்தேன் அந்த பஸ்ல அப்படின்னு. அப்புறமா தான் ஆமா இல்ல, அவங்க வந்து ஃபைல் கூட பண்ணல, அந்த கேஸை வந்து அவங்க ஃபைல் கூட பண்ணல அந்த ஓல்ட் லேடி சொன்னதை. சரி இப்போ இந்த பஸ் எங்க போயிருக்கோம், மேபி ஏதாவது ரோடு, அது வந்து ஆக்சுவலா ஹில் மாதிரினால ஒருவேளை ஹில்ல இருந்து கீழே விழுந்திருக்குமோ, இல்ல வந்து பஸ் ரிப்பேர் ஆனதுனால விட்டுட்டு அபேண்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா, இல்லை ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, எல்லாத்தையும் வந்து செக் பண்றாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கும் போது 2 நாள் கழிச்சு போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, மியான் ரிசர்வாயர்ல பஸ் வந்து மூழ்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மியான் ரிசர்வாயர் வந்து 100 கிலோமீட்டர்ஸ், அதாவது அவங்க கடைசியா சிசிடிவி அதுலலாம் தென்பட்ட பஸ், அந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி பஸ் கிடைக்குது. பஸ்ஸுக்குள்ள 5 டெட் பாடிஸ் இருக்கு. சரி, இப்போ ஃபாரன்சிக் டீம் வராங்க, அவங்க வந்து செக் பண்ணி இவங்க டெட்ன்னு சொல்லணும்ல. ஸோ வந்து அவங்க வந்து செக் பண்ணும்போது அவங்க என்ன ஸ்ட்ரேஞ்சா பார்த்தாங்க அப்படின்னா, டிரைவரோட பாடியும் கண்டக்டரோட 2 நாள் தண்ணிக்குள்ள வர இருந்திருக்கு, எல்லா பாடியுமே டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பஸ் டிரைவர் அண்ட் கண்டக்டரோட பாடி டீகம்போஸ் ஆகி 2 days தான் இருக்கு. பட் மீதி இருக்கிற 3 பாடியும் டீகம்போஸ் ஆகி பல வருஷங்களான மாதிரி அது வந்து இருந்திருக்கு. அந்த டிஷ்யூ செல்ஸ் எல்லாமே பயங்கரமா டிஸ்ட்ராய் ஆகி ரொம்ப வருஷமா மரித்து போன ஒரு உடம்பு மாதிரி இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல, அவங்க என்ன இன்னும் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூவல் டேங்கை செக் பண்ணும்போது அது உள்ள டீசல் இல்லாம பிளட் இருந்திருக்கான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிகிரி ஆஃப் டிகம்போசிஷன் ஆஃப் பாடி வந்து 2 daysக்கு மேல
கொஞ்சம் ஒரு 2 வருஷம் மேலே ஆன மாதிரி பாடிஸாக இருந்திருக்கு அந்த 3 பேரோட பாடி. டிரைவர் அண்ட் கண்டக்டரோட பாடி வந்து 2 days முன்னாடி தான் இறந்த மாதிரி அவங்க டீகம்போசிஷன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கேமராஸ் வச்சு அந்த ரூட்டை செக் பண்ணும் போது பஸ்ஸோட இமேஜே இல்லையா. அவங்க கடைசியாக இவங்க 2 பேரும் இறங்குனாங்க பற்றிய அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோட இமேஜும் இல்லை. அந்த டெஸ்ட் செக் பாயிண்ட்ஸ்லையுமே வந்து அவங்க அந்த பஸ்ஸு அங்கே வந்து அந்த செக் பாயிண்ட்டை தாண்டி அந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டி போனதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. பட் பஸ் வந்து எப்போ எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ரிசர்வாயருக்குள்ள 100 kilometers தள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஒரு ரியல் மிஸ்டீரியஸ் ஒரு சில்லிங் டேலை வந்து லோக்கல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்களுமே இன்வெஸ்டிகேட்டர்ஸ்மே வந்து they were baffled. ஏன்னா எதனால அந்த பஸ் வந்து இப்போ கண்டிப்பா வந்து அவங்க டிரைவர் வந்து if he had lost control of the bus ஏதாவது இருந்தா தடயங்கள் இருக்கும். அந்த பஸ் இப்படி ஜிக்ஸாக்கா போன தடயம் இருக்கும். எதுவுமே ரோட்ல இல்லை. அன்னைக்கு மழையும் பெய்யல, ஸ்னோவும் பெய்யல. So there was no trail of how a bus skip all the checkpoints and rode like 100 kilometers போய் ஒரு ரிசர்வாயர்க்குள்ள போய் உழறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? இந்த ரியல் மிஸ்ட்ரி ஸ்டோரி வந்து அர்பன் லெஜெண்ட் ஹண்டர்ஸால ஜென்ரேஷனா கதையா அப்படியே சொல்லி வந்த ஒரு டேல் தான் இது. ஸோ இது வந்து ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் பஸ் நம்பர் 375க்கு என்ன ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே அங்கே தெரியல சைனால. அது எப்படி வந்து போய் முழுகுச்சு, அது வந்து ஒரு டிராஜிக் மால் ஃபங்க்ஷன் ஆனதை வந்து அந்த பஸ் கம்பெனி காசு கொடுத்து மறைச்சாங்களா அதுவும் தெரியாது. இல்லை உண்மையாவே பேய்கள் அந்த பஸ்ல இருந்து அதை அப்டக்ட் பண்ணிட்டு போய் அந்த டிரைவரையும் அந்த கண்டக்டரையும் கொன்னுச்சுங்களான்னு தெரியாது. ஸோ அந்த குவாய்ட் நைட்ல இன்னி வரைக்குமே அந்த செரின் ஹில்ஸ்ல பஸ் போகும்போது பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸ் இன்னி வரைக்குமே இந்த கதையை நினைச்சு பயப்படுறாங்களாம். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி நைட் டைம்ல லேட் நைட் பஸ்ல போகும்போது இந்த மாதிரி இருட்டுக்குள்ள போகும்போது ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்க ஏதாவது இந்த மாதிரி கோஸ்ட்லி சைட்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த ஸ்டோரியில யார் வந்து அந்த பஸ்ஸை அப்படி கொண்டு போய் மூழ்கடிச்சிருப்பான்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. உண்மையாவே பேய்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த 3 பேருமே உண்மையாவே பேய்களான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சில ஜர்னிஸ் never end. Some passengers never truly leave. So thank you for watching. Until next time, stay tuned for more videos. Subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன இந்த ஸ்டோரியில நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இது ஹாண்டிங்கா இருந்த மாதிரி இருந்ததா? இன்னும் ஃபர்தரா இந்த மாதிரி அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் நான் நிறைய வீடியோஸ் போடலாமான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Until next time, bye bye.